கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலும் பன்றிமலை சுவாமிகளின் திருவருளாலும் ஒருவர் தன் பிறந்த நாள் என்ற ஜனன நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும்? திதியின் அடிப்படையிலா, நட்சத்திரத்தின் அடிப்படையிலா, அல்லது ஆங்கில தேதியிலா? முதலிலே நட்சத்திரம் என்றால் என்ன என்ற புரிதல் வேண்டும். ஷயம் என்றால் அழியக்கூடியது. ந ஷயம் என்றால் அழியாத தன்மையில் இருப்பது. நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம ஒளியானது பூமியில் வரவேண்டும், வரம் பெற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுமா. ஐயோ, நான் பாவத்தை பண்ணிட்டேனே, எனக்கு பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா இந்த தண்டனையை நான் அனுபவிக்கணும்னு கேட்குமா. அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கு யாருன்னு நினைவு வந்துடும். அங்கே போனதுக்கப்புறம் 1000 கோடியில் ஒருத்தந்தான் முக்தி மோக்ஷம் என்பதையெல்லாம் பெறுவான். மற்றவெல்லாம் திருப்பி வந்து தான் ஆகணும். அழுததும் 27 நட்சத்திர தேவதைகளையும் கூப்பிடுவாங்களாம். இவனை அனுப்பலாமா, இவனுக்கு வாய்ப்பு தரலாமா அப்படின்னு கேட்பாங்களாம். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக போய் கேட்போமா. கிருத்திகா நட்சத்திரம், அப்பபரணி நட்சத்திரம்னு 27 நட்சத்திரத்தையும் தொட்டு வணங்கி கேட்குமா ஒரு ஆத்மா. அதில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் சொல்லுமா, போனால் போட்டோம், இந்த தடவை ஒரு வாய்ப்பு தரலாம் எசமான், திருப்பி இவனை அனுப்பிடுங்க அப்படின்னு. அப்படி கிடைப்பது தான் இந்த மனித பிறப்பு. அதுலேயுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. ஒன்று, நிறைய பணங்காசு எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு திருப்பியும் கர்மாவை அனுபவிச்சுட்டு அதை தனித்தனியாக அனுபவிக்கிறியா, இல்லை ஒரே பிறவியில் கஷ்டப்பட்டு நீ சரி செஞ்சுக்கிறியான்னு. அப்போ கஷ்டப்படக்கூடிய பிறவியெல்லாம் இந்த பிறவிலையும் நான் தாங்கிக்கிறேன் சமான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். கிளாஸுக்குள்ளே நுழையிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உள்ளே நுழைந்ததும் நமக்குள் இந்த வாசனைகள்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இந்த பூமியோட தன்மைகள் நம்மிடம் பற்றி கொண்டு விடும். நம்ம யோசிப்போம், அவனுக்கு பாரு நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க, அவனுக்கு பாரு நல்ல பல்ல கொடுத்துருக்காங்க, எல்லாம் நமக்கு தோணும். ஆனால் பிறக்கும் பொழுது இந்த ஞானமே அற்ற நிலையில்தான் பிறக்கிறோம். அவ்வாறு பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர தேவதைகளுக்கும் முதல்ல நன்றி சொல்லிடணும். அதுவும் மனுஷன் தனியாக பிறக்கிறானா? கிடையாது. 30 கோடி உயிர்கள் கூட வருகின்றன. அந்த 30 கோடி உயிரையும் அதுக்கான பிறக்கும் வாய்ப்பையும் தடை செய்துவிட்டு ஒரு உயிர் ஜனிக்குது. இது பிறக்கும் போதே இதுக்குள்ள அந்த ஓர் அணுவிற்குள் 750 மெகாபைட்டை இறைவன் வைத்து விடுகிறான். வாழ்வதற்கான இன்ட்யூஷன். மீனுக்கு வந்த உடனே நீந்த தெரியுது, மனுஷனுக்கு வந்த உடனே சாப்பாட்டுக்காக அழத் தெரியுது. நமக்காக இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் இன்ட்யூஷன். மூச்சை இழுத்து வாங்கி விடுறோம். ஸோ இது தானாக நடக்குது. இதையெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இறைவன் உருவாக்கி விடுகிறான், தந்து விடுகிறான். நமக்கு வேண்டிய ஆற்றலை தந்து அனுப்புகிறான். எனினும் வரம் தந்து வரமாக வந்ததை நாம் நினைக்க மறந்து விடுகிறோம். அப்போ நட்சத்திரம் எதுக்கு உதவும்னா, ஒருவனுக்கு ஆயுளை யார் தீர்மானிப்பார்கள் என்று சொன்னால் இந்த நட்சத்திர தேவதைகள் தான் தீர்மானிக்கும். இது ருத்ர அம்சம். அதனால தான் ருத்ரன்னா ரூடான்னு, ரூடன்னா அழுவதுன்னு. அப்போ சிவபெருமான் கண்ணில் தண்ணீர் இருக்குமா. இந்த நட்சத்திரங்கள்லேயும் பெரிய ரகசியங்கள்லாம் உண்டு. உதாரணமாக சொல்கிறேன், ரிஷப நட்சத்திரத்தில் 27வது புள்ளிக்கு பேர் சத்யாவதி, நானாவத்தின்னு பேர். பெர்ஷிய மொழியில் அல்குல் அப்படின்னு பேர். அதுவே அல்கவுல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான். அந்த புள்ளியில்தான் சின்னமஸ்தாவோட தவ நிலை இருக்குது. சின்னமஸ்தானா அந்த தலை இருக்கிறதெல்லாம் தலையெல்லாம் நாகமாக, அதனால தான் அது மின்னி மின்னி மறையும். அங்கே செவ்வாய் வரும்பொழுது தான் உலகத்திலே மாற்றங்கள் தோன்றும். அதுபோல் தசமகா வித்தையுடன் தொடர்புடையது இந்த 27 நட்சத்திரங்கள். நாம் பிறக்கும் அன்று இருக்கக்கூடிய அந்த சின்னமஸ்தாக்கு பக்கத்தில் இருக்கிற 2 தேவதைகள் பேர் சத்யாவதி, மாயாவத்தின்னு பேர். அவள் அங்கே அல்கோல் அப்படின்ற நட்சத்திரத்தில் இருக்கா. அது ரிஷபராசியில் 27வது பாக மிருகசீஷம். ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் ஒரு தேவத்தை உண்டு. இந்த தேவதைகள் நமக்கு கட்டத்தையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். நம்ம ஜாதகத்தோட தன்மையை கூட ஒரே நிமிஷத்தில் ஒரு கெட்ட ஜாதகத்தை அப்படி சுருட்டி போட்டு தூக்கி போட்டு நம்மளை பெரிய அரசனாக்கிட முடியும். அப்போது பிறந்த நட்சத்திரத்தின் தேவதையை கட்டாயம் வணங்க வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன். அப்போது அதுக்கு அடுத்த நிலையிலே வருகிறோம். திதி என்பது என்னன்னா,
ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன உறவுகள் வரப்போகிறது என்பதை சொல்லுவது திதி. உதாரணமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது இந்த திதியை குறிக்கக்கூடியது. நம் தாய் தந்தையிலிருந்து வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் நமக்கு தீர்மானிப்பது திதி தான். அப்போது பெரிய அவதாரங்களுக்கு அஷ்டமி திதி, நவமி திதியில் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். இது வடநாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. திதி பிரவேசம்னு ஒரு கணக்கு உண்டு. இப்போல்லாம் ஆப் வந்துருச்சு, திதி பிரவேச கால்குலேட்டர்னால் வந்துடும். நாம் பிறந்த திதியோட எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னைக்கு வருதுன்னு பார்த்து அது ஒரு நட்சத்திரம் முன்னாடியோ ஒரு நட்சத்திரம் பின்னாடியோ போகும். உதாரணமாக இந்த வருஷத்துக்குரிய திதி பிரவேசம்னு போட்டு நான் சொல்கிறேன், கிருத்திகை நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன். ஒரு நட்சத்திரம் முன்னாடினா அப்பபரணி, ஒரு நட்சத்திரம் தாண்டினா ரோஹிணி. இன்றைய திதி பிரவேச நட்சத்திரம் அது கரெக்டான பாயிண்ட்டு ரோஹிணியில் வந்தால் இந்த வருஷம் ஒரு பாயிண்ட் லைஃப்பில் முன்னேறுவோம், இல்லைன்னா தலைகீழ அப்படியும் கொண்டாடலாம். அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, ஆங்கில பிறந்த நாள். ஆங்கில பிறந்த நாள் என்பது நடைமுறையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சாங்கம் கணிப்பது என்பது திருநெல்வேலியிலே, தூத்துக்குடி பகுதிகளிலே, தென் தமிழ்நாட்டிலே 2000 வருடங்கள் முன்னால் ஒரு பெரும் தவநிலையில் இருக்கக்கூடிய யோகிகள், வராகமிகிரர் போன்றவர்கள் உஜ்ஜயினிலே இருந்தாலும் இவ்வளவு பகுதிக்கு வந்து ஆராய்ந்து உருவாக்கியது. இது இன்னும் மேம்படுத்தியவர் சங்கிரமானர் என்று பெயர். அவர் மாத்வா சங்கிரமானா மேத்தமேட்டிக்ஸ் கேரளா என்று எழுதினால் வரும். அவர் உருவாக்கிய ஒரு நிலை. அதையும் தாண்டி நமக்கு மேம்படுத்தும் பொழுது அதை ஜக்கூட்டோ என்ற ஒருவர், போர்ச்சுகீசியர்கள் வராங்க, இங்கேருந்து அவங்களுக்குள்ள ஒரு வர்த்தகங்கள்லாம் நடைபெற துவங்குது. ஜக்கூட்டோ பஞ்சாங்கம் என்று எடுத்து செல்கிறார். அதை வைத்து கொண்டு தான் கொலம்பஸ் அமெரிக்கா வரை சென்றார். நடுவில் மாட்டிக்கொண்ட போது அந்த பஞ்சாங்கத்தை திறந்து இன்றைக்கி கிரகணம்ன்றதை படிச்சுட்டு இன்றைக்கி சூரியனை மறைய வைக்க போகிறேன் பாருன்னு அங்கேருந்து தப்பித்தார். அதுதான் கிரிகோரியன் கேலண்டருக்கே அடிப்படை. 2000 வருடங்கள் முன்னால் இங்கே திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே உருவான கணிதத்தை வைத்துத்தான் பிறகு 1500ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு கிரிகோரியன் கேலண்டர் என்று சற்று சில வடிவ மாற்றங்களுடன் வந்தது. ஆங்கில புத்தாண்டிலும் கொண்டாடலாம். எனினும் லால் கிதாப் என்ற நூல் சொல்லுவது, உங்கள் ஜாதகத்தில் 5இல் சனி இருந்தால் பிறந்த நாளை கொண்டாடாமல் விட்டுவிடுங்கள், அல்லது புத்திர தோஷம், குலதெய்வ தோஷம், ஏதோ ஒரு வகையில் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சுன்னா அன்று பிறந்த நாளை கொண்டாடாதீங்க. அதற்கு பதிலாக சேவை ஏதாவது செய்யுங்க, இல்லாட்டி கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, முடிஞ்சால் சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் பர்த்டேவை கூட ஹைட் பண்ணிடுங்க என்றெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பலன் தந்திருக்கிறது. பொதுவாகவே நட்சத்திர அடிப்படையில் பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது சிறப்பு. எனினும் மற்ற பிறந்த நாள்கள் கொண்டாடுவதில் தவறும் கிடையாது.